ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் வச்சு ஒரு பருப்பு சாம்பார். அதுக்கு ஒரு கத்திரிக்காய், ஒரு சின்ன துண்டு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், துவரம்பருப்பு ஒரு டம்ளர் வேக வச்சு வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் வடிக்கலை, அப்படியே வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா, வரமிளகா. தாளிக்கிறதுக்கு நான் வெந்தயத்துக்கு பதிலாக கொஞ்சமாக வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 4 தக்காளி இருந்தது, அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிகள் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி, ஏன்னா இதில் மிளகு சீரகம்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்ட்டு நான் வந்து கொத்தமல்லி பொடி இருந்தால் உங்கள்கிட்ட போட்டுக்கலாம். நான் வந்து ரசப்பொடி தான் எப்போவுமே சேர்ப்பேன், அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ரசப்பொடி. மேலே சேர்க்கறதுக்கு கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி இந்த தேங்காயை நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இதை நான் அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். வெறுனை மிக்சியில் ட்ரையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி எப்பவும் போல் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம தாளிக்கும்போது பார்க்கலாம். எப்பவும் போல் நம்மளோட கல் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம், கடுகு எல்லாம் தாளிச்சிக்கலாம். நான் கடுகு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா, இந்த கசூரி மேத்தி, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நான் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி. உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்துட்டேன். இது காய்கறிகள் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா புளியை சேர்த்துக்கலாம். பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற புளி, நம்ம சாம்பார் பொடி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருந்த காய்கள் பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடியை போட்டுட்டு புளித்தண்ணியை சேர்த்துடலாம். புளியை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஒரு சின்ன கட்டி வெல்லம் வச்சுருக்கேன், ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும், பார்க்கலாம். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா கெட்டி ஆகிடுச்சு, காய்கறிகளும் வெந்துடுச்சு. இப்போ நாம் இந்த பருப்பை சேர்த்துடலாம். வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை ஊற்றியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும் அந்த பருப்போடு சேர்ந்து, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை மேலே சேர்த்துடலாம். இந்த தேங்காயை நீங்கள் வதக்கியும் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மாலாம் அந்த பருப்பு சாம்பாருக்கு வெறும் பச்சையாக தான் சேர்த்துவாங்க. இப்போ நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.